This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. சமீபத்தில் தில்லி நீதிபதி வர்மா அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு தீயணைப்பு துறையினரால் பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அங்கே திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அங்கே அப்போ வந்து தீயணைப்பு துறையினர் போயிருக்காங்க. அப்போ அங்கே வந்து நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அந்த கருகி போன பணம் வந்து வெளி உலகு காமிக்கப்பட்டுச்சு. இது பற்றி அந்த நீதிபதி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. தீயணைப்பு துறையினரால் எனது இல்லத்தில் கைப்பற்ற பணம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. என் மீது சுமத்தப்படும் இக்குற்றச்சாட்டு அபத்தமானது என்று தில்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா அளித்துள்ள விளக்கத்தில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நீதிபதி வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய விவகாரம் குறித்து நீதிபதி வர்மாவிடம் விளக்கம் பெற்று தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DK உபாத்யாய் அறிக்கை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி நீதிபதி வர்மாவின் பதில் அடங்கிய தில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட 25 பக்க அறிக்கை, தீயணைப்புத்துறை அறிக்கை ஆகியவற்றை உச்சநீதிமன்ற வலைதளத்தில் சனிக்கிழமை வெளியிட்டன. அந்த அறிக்கையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அளித்துள்ள பதிலில், தீப்பிடித்த அறை எப்பொழுதும் பூட்டப்படாமல் திறந்தே இருக்கும். வீட்டு பணியாளர்கள், வீடு பராமரிக்கும் பொது பணித்துறை பணியாளர்கள் உள்பட அனைவரும் அங்கு செல்ல முடியும். அங்கு பழைய படுக்கை போன்ற பல பொருட்கள் உள்ளன. எனது இல்லத்தில் கைப்பற்ற பணம் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. நானோ அல்லது எனது குடும்பத்தினரோ யாரும் அந்த பணத்தை அவ்விடத்தில் வைக்கவில்லை. என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு அபத்தமானது என்று தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற பதிவாளர் தலைமை நீதிபதியின் செயலர் அளித்துள்ள அறிக்கையின்படி, தீப்பிடித்த அறைக்கு சென்றபோது பார்வையிட்ட போது முழுவதும் எரிந்த, பாதி நிலையில் எரிந்த பல பொருட்கள் தரையில் கிடந்தன. தீயினால் சுவர் கரிபிடித்திருந்தது. சுவர்களில் விரிசல்கள் இருந்தன. பழைய பொருட்கள் வைக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட அறை என்று எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. எங்கள் கைபேசி ஒலியில் அந்த அறையை பார்த்தோம். சுமார் 8 முதல் 10 நிமிடங்கள் அந்த அறையை பார்வையிட்டு வெளியேறினோம் என்று குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்யாய் அளித்துள்ள விசாரணை அறிக்கையில் இந்த விவகாரத்தில் இன்னும் தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தில்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உபாத்யாய்க்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா எழுதியுள்ள கடிதத்தில், வர்மாவுக்கு வழக்குகள் எதுவும் ஒதுக்க வேண்டாம் என்பதுடன் அவருடைய கைபேசிகளை தில்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். என்னப்பா நாடு போகிற போக்கு இப்படி போயிட்டு இருக்குதே. நன்றி மக்களே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.